ஒரு கைப்பிடி தங்கம், a fistful of gold. ஒரு அழகான கிராமத்தில் விநாயகன் என்ற இளைஞன் தன் பாட்டியுடன் வசித்து வந்தான். விநாயகன் மிகவும் அப்பாவியானவன், எதைச் சொன்னாலும் அப்படியே நம்பிவிடுவான். அவன் உடல் சற்று பருமனாக இருந்ததால் ஊரில் எல்லாரும் அவனை குண்டு விநாயகன் என்று அன்போடு அழைப்பார்கள். ஒருநாள் அவன் பாட்டி அவனிடம், விநாயகா, நீ இப்போது பெரியவனாகிவிட்டாய். வெளியே சென்று வேலை செய்து உன் கைப்பிடி நிறைய பணம் சம்பாதித்து வா என்று சொன்னார். சரி பாட்டி, அப்படியே செய்கிறேன் என்று உற்சாகமாக கிளம்பினான் விநாயகன். விநாயகன் ஊர் எல்லையில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அப்போது அவ்வழியே ஒரு வழிப்போக்கன் வந்தான். விநாயகன் அவனிடம் சென்று, ஐயா, எனக்கு வேலை வேண்டும். என் கைப்பிடி நிறைய பணம் சம்பாதிக்க எங்கே போவது என்று கேட்டான். விநாயகனின் அப்பாவித்தனத்தைக் கண்ட அந்த வழிப்போக்கன் அவனை கேலி செய்ய நினைத்தான். அவன் முகத்தில் ஒரு நக்கலான சிரிப்பு வந்தது. இவன் சொல்வதையெல்லாம் நம்புவான் போலிருக்கிறதே என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். வழிப்போக்கன் தரையில் ஓடிய ஒரு ஓணானை காட்டி, இதோ பார், இந்த ஓணான்தான் உனக்கு வேலை தரும். அது எங்கே போகிறதோ அதன் பின்னாலேயே போ என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். விநாயகன் அந்த ஓணானையே ஆர்வமாக பார்க்கத் தொடங்கினான். அந்த ஓணான் ஒரு பழைய மரத்தின் பொந்துக்குள் நுழைந்தது. ஆஹா, இதுதான் என் வேலை செய்யும் இடம் என்று நினைத்த விநாயகன் வீட்டிற்குச் சென்று ஒரு மண்வெட்டியையும் இரும்புத் தடியையும் எடுத்து வந்தான். அவன் அந்த பொந்தை சுற்றி தோண்டத் தொடங்கினான். நீண்ட நேரம் தோண்டிய பிறகு அவன் கருவி ஏதோ ஒன்றில் பலமாக தட்டியது. விநாயகன் ஆவலுடன் கைகளால் மண்ணை அகற்றினான். அங்கே ஒரு பழைய துருப்பிடித்த இரும்பு பெட்டி இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை வெளியே இழுத்தான். பெட்டியை திறந்த விநாயகன் வியந்து போனான். அதில் தங்கக் காசுகள் ஜொலித்தன. தங்கம், தங்கம் என்று அவன் கண்கள் விரிந்தன. அந்த தங்கத்தின் ஒளி அவன் முகம் முழுவதும் பிரகாசமாக பிரதிபலித்தது. ஆனால் அவன் பாட்டியின் சொல்லை மறக்கவில்லை. பாட்டி ஒரு கைப்பிடிதான் கேட்டார்கள், நான் 2 கைப்பிடி எடுத்துக்கொள்கிறேன் என்று தன் 2 கைகளிலும் தங்கம் எடுத்துக்கொண்டான். மீதி பெட்டியை திரும்பவும் மூடி மண்ணில் புதைத்தான். விநாயகன் வீட்டிற்கு ஓடி சென்று, பாட்டி, இதோ பாருங்கள், நான் 2 கைப்பிடி தங்கம் கொண்டு வந்துள்ளேன் என்று பெருமையுடன் காட்டினான். அவன் கைகளில் இருந்த தங்கத்தைக் கண்டு பாட்டி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார். நடந்ததை அறிந்த பாட்டி மீதமுள்ள தங்கத்தை எடுக்க விநாயகனுடன் சென்றார். அவர் அந்த பெட்டியை முழுவதுமாக வெளியே எடுத்து ஒரு பெரிய சாக்குப்பையில் போட்டு மறைத்துக் கொண்டார். யாரும் பார்த்துவிடப் போகிறார்கள், சீக்கிரம் நட என்றார் பாட்டி. விநாயகா, யாரிடமும் இதை பற்றி சொல்லக்கூடாது. இது ரகசியம் என்று பாட்டி எச்சரித்தார். விநாயகன், சரி பாட்டி என்று தன் வாயில் விரலை வைத்து சத்தியம் செய்தான். பாட்டியின் புத்திசாலித்தனத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.